ஜெனீவாவில் இந்தியன் ஃபேமிலி வந்து மல்டி மில்லியனர். அவங்க இந்தியாவிலேருந்து வேலையாட்கள் கூட்டியாந்து அவங்க பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிறது. பிடுங்கி வச்சுட்டு அவங்களுக்கு சம்பளம் என்ன சம்பளம்னா, இங்கே சுவிட்சர்லாண்டில் லைஃப் காஸ்ட் எவ்வளோன்னு தெரியும் உங்களுக்கு. வெரி எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி. ஆனால் சம்பளம் பார்த்திங்கன்னா இந்தியன் சேலரி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து 1.5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்கு. உங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பர் அதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து இந்த மாதிரி சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வேலையாட்களை ரொம்ப சீப்பாக அவங்க கூட்டியாந்துட்டு அவங்க பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுட்டு அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு அடிமை மாதிரி வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது எனக்கு வந்து 1.5 வருஷம் ஜெயில் தண்டனை வந்து பத்தாது, இது அதிகமாக கொடுத்துருக்கணும். அது வேணால் சிங்கப்பூரில் வேணால் அது ஒரு பெரியதாக அது மற்ற நாட்டுக்கு தானா. ஆனால் சுவிட்சர்லாந்து சட்டம் வந்து ரொம்ப தீவிரம். 1.5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்கு.